ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரினாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோட் சைட் கடையில் கிடைக்கக்கூடிய சால்னா எப்படி செய்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். நான் வந்து தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூட இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம். காஷ்மீரி மிளகாய் கலருக்காக நான் சேர்த்தேன். இப்போ இது கூட 2 தக்காளியை நம்ம வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி கொதிச்சு வருது. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சால்னாக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம நல்ல இதை கொதிக்க விட்டு எடுக்கணும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவுடைய பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் புதினா கொத்தமல்லியை வந்து நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கடை சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்த்துக்கலாம். பரோட்டாவை பிச்சு போட்டு அதில் கொஞ்சமாக சால்னா ஊற்றிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கலரே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த ரெசிபிஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபிஸில் உங்களை சந்திக்கிறேன். See you, tata, bye bye. Thanks for watching.